சண்டை போடு சுகந்தானடா நெஞ்சில் முகந்தானடா மனம் இருந்ததே உன்னை உன்னை. குரு குரு நில்லுடா, சாப்பிட்டு போடா. எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். குரு நில்லு. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? குரு என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன முடிவுனா புரியலையே. என்ன புரியலையா? குரு உனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அத பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கன்னு கேட்டேன். இதுல நான் முடிவெடுக்க எதுவுமே இல்லையே. ஏன்னா என்னோட முடிவை நான் நேத்தியே சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஜெனியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அவளை நான் காதலிக்கவும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தவும் இல்ல. இதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். குரு நில்லு. அப்படியே ஏன் முடிவையும் கேட்டுட்டு போ. கண்டிப்பா உனக்கும் ஜெனிக்கும் தான் கல்யாணம், அதுவும் சீக்கிரமாவே நடக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஏங்க குருதான் இப்படி தூரம் சொல்றாங்க. அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அவன் ஜெனியை காதலிக்கவே இல்லைன்னு. நீங்க நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? குரு சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம்ல. வாய் மூடு மீனாட்சி. செல்லம் பொண்ணால வந்தது, பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்குறேன்னு சொப்பி கெடுத்து வச்சிருக்கான்னு பாரு. ஏண்டி நான் என்ன மடப்பா இல்லாஹா? அந்த பொண்ணு பாவம் அவ்வளவு அழுகுறா. அது மட்டும் இல்ல, இவனும் அந்த பொண்ணும் லவ் பண்ணதுக்கான ஆதாரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கா. பத்தாததுக்கு இவன் ஏமாத்துறான்னு சாகுற அளவுக்கு போயிருக்கா. இதுக்கு மேலே எப்படி கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியும்? எப்படி கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியும்? பாரு, அவங்க கிட்ட சொன்னதே தான் உங்ககிட்டயும் சொல்றேன். கண்டிப்பா ஜெனிக்கும் குருவுக்கும் தான் கல்யாணம், அதுவும் சீக்கிரமாவே பண்றோம். போதும் மீனாட்சி, இதுக்கு மேல இத பத்தி பேச எதுவும் இல்ல. ஏற்கனவே தூரி கல்யாண விஷயத்துல மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. குரு கல்யாணத்திலயும் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நான் இப்பவும் நம்புறேன். அந்த நம்பிக்கை வீணடிச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ கடவுளே, என்ன இது? குரு ஒரு பக்கம் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஜெனியை விரும்பவே இல்லைன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் இந்த மனுஷன் கண்டிப்பா குருக்கும் ஜெனிக்கும் தான் கல்யாணம் சொல்றாரு. இதுக்கு என்னதான் முடிவுன்னு எதுவுமே தெரியலையே. ஜெனி! அட குரு! ஜெனி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? குரு, இது என்ன யூஸ்லெஸ் கேள்வியா இருக்கு? என் மனசுல ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். வாய் மூடு ஜெனி. அப்படி எனக்கு பத்திக்கிட்டு வருது. சீ, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? குரு கூல். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலா நீயும் நானும் சேர்ந்து இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா கொஞ்ச நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம்ப்பா. என்ன கல்யாணமா? ஏய், அது கனவுல கூட நடக்காது. உன்னை பார்த்தாவே அருவருப்பா இருக்கு. அது எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எங்க வீட்டுல வந்து நான் தான் உன்னை துரத்தி லவ் பண்ணி ஏமாத்துறேன்னு இப்படி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா? சரி, உனக்கு அசிங்கமாவே இல்லையா இப்படி சொல்றதுக்கு? இல்லையே குரு, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. அதை தான் பண்ணிருக்கேன். எனக்கு நீ வேணும் குரு, அவ்வளோதான். அது நீ நேர் வழியில கிடைச்சாலும் ஓகே, குறுக்கு வழியில கிடைச்சாலும் ஓகே. நேர் வழியில கிடைக்கதான் குரு உங்ககிட்ட என்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண. பட் நீ என் லவ்வை மதிக்கவே இல்லை. என்ன வேற என்ன குரு பண்ண சொல்ற? அதனாலதான் அப்படி பண்ண. ஐயோ கேய், நீ படிச்சவ தானே? அதான் ஏற்கனவே சொல்லிட்டல, உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு. எதுக்காக இப்படியே உயிரை வாங்கி தொலைறா? வீட்டுல வந்து எல்லார்கிட்டையும் நான் உன்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஏதோ அழுதெல்லாம் டிராமா பண்ணிருக்க. ஏதோ சாகுற அளவுக்கு எல்லாம் போனியாமே. ஏய், நீ யாரையும் சாகுற அளவுக்கு போயிருப்பா? நீ ஏன் சாகுற அளவுக்கு போயிருப்ப? நீ எல்லாரையும் வேணா சாகடிப்ப. ஐயோ குரு, நீ சொல்றது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நீ என்ன லவ் பண்ணலதான். ஆனா நான் உன்னை லவ் பண்ணிட்டேனே, எனக்கு நீ வேணும் குரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண. அதனால நான் பண்ணினது தப்புன்னு எனக்கு தோணவே இல்லப்பா. எனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்ல, தெரியுமா? வாயமூட்டி, நீலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. அப்புறம் எப்படி உனக்கு கில்ட்டியெல்லாம் இருக்கும்? ஆனா நீ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஏன் ஜெனி, ஏன் இவ்வளவு நாள் உன்கிட்ட பேசணும் பழகணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு அருவருப்பா இருக்கு. இதுல உன்னை நான் கல்யாணம் படிப்பேன்னு நீ கனவு வேற கண்டுகிட்டு இருக்கியா? ஏய், நல்லா கேட்டுக்கோ. இந்த கல்யாணம் நீ என்ன டிராமா பண்ணாலும் நடக்காது, நடக்கவே நடக்காது. குரு, இப்ப எதுக்கு நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கா? ஐயோ குரு, உன் கோவம் நியாயமான ஒண்ணுதான். ஆனா குரு,
நீ கோவத்துல என்ன பேசணும்னு தெரியாமலே பேசிட்டு இருக்க. இங்க பாரு குரு, நீ என்னதான் நினைச்சாலும் கண்டிப்பா உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த காலேஜ்க்கு வரப்போறோம். ஆக்சுவலா எல்லாரும் நீ நானும் லவ் பண்றோன்னு முன்னாடி ஒரு ரூமர்ஸை பரப்பிட்டு இருந்தாங்களே, அதை நீ நானும் இப்போ உண்மையாக்க போறோம் குரு, உண்மையாக்க போறோம். உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவிய நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ கனவுல கூட நடக்காதடி, கனவுல கூட நடக்காது. எங்க அப்பா வேணும்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்துருந்துருக்கலாம் இந்த கல்யாணம் நடக்கும்னு. ஆனா நான் சொல்றேன்டி, கண்டிப்பா சின்னோட பர்மிஷன் இல்லாம இந்த கல்யாணம் எப்பவுமே நடக்கவே நடக்காது. குரு, நான் தான் சொல்றேனே, கண்டிப்பா உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும், இதுல எந்த மாற்றமும் இல்ல, சரியா? அப்புறம் குரு, உன் மனசுல யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேளை யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்கள இப்பவே மறந்துரு குரு. ஏன்னா உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார அந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ எதா இருந்தாலும் இப்பவே மறந்துரு, ஓகே? ஏய், நல்லா கேட்டுக்கோ. நீ சொல்ற மாதிரி என் மனசுல ஒருத்தி இருக்காடி, அவளை மட்டும் தாண்டி இந்த குரு கல்யாணம் பண்ணுவான். என் மனசுலயும் சரி, என் வாழ்க்கையிலயும் சரி, அவளை தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படியா? அதையும் பாப்போமே. குரு, நீ எந்த அளவுக்கு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு கான்பிடண்டா இருக்கியோ, அதை விட பல மடங்கு அதிகமா இந்த ஜெனி இந்த கல்யாணம் நடக்கும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, சாரி ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், சரியா? அதனால கண்டிப்பா உனக்கு எனக்கும் கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கும் குரு. நான் ஆசைப்பட்ட மாதிரி உன்னை சீக்கிரமாவே நான் கல்யாணமும் பண்ணிப்பேன். பை த வே, ஐ லவ் யூ குரு. ஹேய், ஐ லவ் யூங்கிறது புனிதமான வார்த்தைடி. அது உன் வாயிலிருந்து வரும்போது அது ரொம்ப கேவலமா என் காதுல கேக்குது. ஹே, நீ என்ன வேணாலும் பேசிக்கோடி. ஆனா என்னோட அனுமதி இல்லாம இந்த கல்யாணம் கண்டிப்பா இப்போன்னு இல்ல, எப்பவுமே நடக்கவே நடக்காது. போ குரு, தாராளமா போ. ஆனா கண்டிப்பா உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல குரு. ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட. இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு கூடவா தெரியாது? அதனால கண்டிப்பா உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்க தான் குரு போகுது. அதை நீ பார்க்க தான் போற. வெயிட் அண்ட் வாட்ச் பேபி. என்ன மேடம், இன்னைக்கு போனை கையிலே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன ரித்து, என்ன பேசுற நீ? எனக்கு புரியல. மீரா, புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? சரி, ஓகே, நான் டைரக்டாவே கேக்குறேன். டெய்லியும் போனை எடுத்து பாக்குறியே, அது அந்த போன் பார்ட்டிக்காக தானே? என்ன? ஏ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எதுக்கு அவனுக்காக வெயிட் பண்ணணும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் கால் பண்றான், பண்ணலன்னா போறான். எனக்கு என்ன வந்துச்சு? அப்படியா மீரா, நான் உன்னோட ஃப்ரெண்டு, ஞாபகம் வச்சுக்கோ. இவ்வளோ நாள் வரைக்கும் அவன் நம்பரை நீ சேவ் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு காலையில் உன் ஃபோன் எடுத்து பார்க்குற, அவன் நம்பரை ஆதின்னு அவன் பேரில் சேவ் பண்ணி வச்சிருக்க. அப்போ இதுக்கு என்ன மேடம் அர்த்தம்? அது வந்து சும்மா தாண்டி. அவன் பேரு ஆதித்யான் தானே அவன் சொன்னான், அதான் ஆதின்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஏண்டி இதில் என்ன இருக்கு? மீரா, எனக்கு புரியல. இதே வயதான் அன்னைக்கு அவன்கிட்ட பேசி முடிச்சோன்னே கண்டிப்பா அவனால என்னோட டீட்டெயில் ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் அவன் கூட பேச போறதே இல்லை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னுச்சு. ஆனா இன்னைக்கு அவன் நேம சேவ் பண்ணி வச்சு பத்தாததுக்கு டெய்லி மேடம் போனை எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க. இதுலேருந்து புரிஞ்சு போச்சு எனக்கு. என்ன ரித்து, என்ன பேச நீ? என்ன புரிஞ்சு போச்சு? என்ன 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 புரிஞ்சு போச்சு? எனக்கு என்னமோ ஒரு வேளை அந்த பையனை நீ லவ் பண்றியோ அப்படின்னு தோணுது. என்ன லவ்வா? ஹே, அப்படிதான் பொண்ணு இல்லடி. கேண்டி, முன்ன பின்ன தெரியாதவங்க மேல எப்படி லவ் வரும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்றது சரிதான், முன்ன பின்ன தெரியாதவங்க மேல லவ் வராதுதான். ஆனா அந்த பையன் தான் அவனை பத்தி எல்லாமே உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டானே. அவன் பேர் சொல்லிட்டான், அவனுக்கு அம்மா மட்டும் தான் சொல்லிட்டான், அப்புறம் அவன் என்ன வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டான், முக்கியமா அவன் சிங்கிளா கமிட்டடான்னு சொல்லிட்டான். இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை லவ் வந்துருச்சோ?
ரித்து அப்படிலாம் இல்லடி. அது எப்படி நேர்ல பார்த்து பேசாம லவ் வரும்? அதெல்லாம் பார்க்காமலே லவ் பண்றவங்க இருக்காங்க தான்ப்பா. ஏன் நீ காதல் கோட்டை படம் பார்த்ததில்ல? அதுல ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பார்த்துக்காம தான் லவ் பண்ணுவாங்க தெரியுமா? ரித்து என்ன பேசுற நீ? காதல் கோட்டையெல்லாம் எப்போ வந்த படம்? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படி இருக்கும்போது எப்படி நேரில் பார்த்து பேசி பழகின பைசங்களே இந்த காலத்துல ஏமாத்திட்டு போயிடுறானுங்க. இதுல இவன் ஃபோனில் வேற பேசியிருக்கான். அப்படி இருக்கும்போது இவனை எப்படி நம்ப முடியும்? ரொம்ப முட்டாள்தனமா யோசிக்கிற. நீ தானடி அவன் கிட்ட சொன்ன என்னை பத்தி ஒரு டீட்டெயில் ஆச்சும் அட்லீஸ்ட் என் நேமாச்சும் கண்டுபிடிச்சு வா, அது வரைக்கும் என்கிட்ட பேசாதன்னு சொல்லி சொன்னேன். எனக்கு என்னமோ அவன் அதனாலதான் இது வரைக்கும் உனக்கு கால் பண்ணாம இருக்கான்னு தோணுது. அவன் ரொம்ப ஜென்யூனா இருக்காண்டி. ஏன்னா அவன் உங்ககிட்ட ஃபோனில் பேசி உன்னை ஏமாத்தணும்னு நினச்சிருந்தானா அவன் எதுக்காகடி இவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? அவன் நீ என்னடி சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு அவன் அப்படியே உனக்கு அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணி பேசிட்டே இருந்திருக்கலாம்ல. ஆனால் அவன் அப்படி பண்ணலை பாரு. இப்போ வரைக்கும் ஐ திங்க் அவன் உன்னோட டீட்டெயிலை தேடிக்கிட்டே தான் இருப்பான்னு தோணுது. நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் அவன்கிட்டேருந்து உனக்கு கால் வரதான் போகுது. நீ வேணும்னா பாரு, அவன் சீக்கிரமாவே உனக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணினதுக்கு அப்புறம் அவன் நல்லவன்னு நீயே ஒத்துப்ப. அது மட்டும் இல்ல, உன் மனசுல என்ன இருக்குங்கிறதையும் என்கிட்ட சொல்லிடணும், ஓகேவா? அதுக்கு முதல்ல அவன் கால் பண்ணட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அதையும் பார்க்கலாம். ஆனா அவன் கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவான் தான் எனக்கு தோணுது. சரி அதை விடு மீரா. ஏதோ உனக்கு பேங்க்ல ப்ராப்ளம் இருக்கு, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னடி கேட்டுட்டியா? அச்சோ ஆமாம்ல, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணணும்னு நினச்சல, மறந்தே போயிட்டேன். இதோ இப்போவே கால் பண்ணுறேன். அக்கௌண்ட் கொஞ்ச நாளாக தாண்டி யூஸ் பண்ணல, அதுக்காக லாக் பண்ணி வச்சிருக்காங்களா என்னன்னு வேற தெரியல. சரிடி, எதுக்கும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிடுறேன், ஓகே? அது சரி, இதையே மறந்துட்டீங்களா? இப்போவே இப்படின்னா அப்பா லவ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னும் என்னென்ன மறப்பியோ யாருக்கு தெரியும்? அங்கிள், ஆண்டி, அட குரு, வாப்பா வா, வந்து உட்காரு வா. என்னங்க நீங்க பழைய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? குரு ஒன்னும் ஜெனியோட ஃப்ரெண்ட் இல்லைங்க. இப்போ அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளை, அதனால கொடுக்க வேண்டிய மரியாதை ஒழுங்கா கொடுங்க. ஐயோ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சாரி மாப்பிள்ள, ஏதோ பழைய ஞாபகத்துல அப்படி சொல்லிட்டேன். வாங்க மாப்பிள்ள, ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க வாங்க. ஐயோ போதும், 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? மாப்பிள்ள என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஐயோ போதாட்டி, முதல்ல 2 பேரும் என்ன மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. கேக்குறதுக்கு எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. வாட் மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ போதும், தயவு செஞ்சு என்ன மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு மறுபடியும் கூப்பிடாதீங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் இங்க ஒட்டு உறவாட வரல, ஒரு உண்மையை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நல்லா 2 பேரும் கேட்டுக்கோங்க, நான் ஜெனியை லவ் பண்ணவே இல்லை. மாப்பிள்ள என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க 2 பேருக்குள்ளார என்ன சண்டை ஏதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்காக எப்படி ஜெனியை லவ் பண்ணிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா என்ன மாப்பிள்ள அர்த்தம்? ஐயோ போதுங்க, தயவு செஞ்சு நிறுத்துறீங்களா? இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், ஜெனியை நான் லவ் பண்ணவும் இல்ல, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் இல்ல. நீங்களா சும்மா ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணாதீங்க. ஜெனி சொல்றதுக்கு எல்லாமே பொய். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கும் ஜெனிக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பேசுறது சரியில்லை மாப்பிள்ள. ஐயோ போதுங்க, நான் சரியா தான் பேசுறேன். இங்க பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பொண்ணு ஜெனி பொய் சொல்றான். நான் அவளை லவ் பண்ணவும் இல்ல, அவளை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி அவளை ஏமாத்தவும் இல்ல. அவ சொல்றது எல்லாமே பொய் தான். நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். இதை சொல்றதுக்காக தான் வந்தேன், நான் கிளம்புறேன். ஏங்க என்னங்க இது? குரு வந்து இப்படி சொல்லிட்டு போறான். ஜெனியை நான் லவ் பண்ணவும் இல்ல, அவளை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தவும் இல்ல, அவ பொய் சொல்றான்னு சொல்லிட்டு போறான். ஆனா எனக்கு ஒரு குழப்பமா இருக்குங்க. இங்க பாருமா தேவி, நீ சும்மா தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. ஏற்கனவே இவன் ஜெனியை லவ் பண்ணி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கவன் மறுபடியும் நம்ம கிட்டே வந்து அதையே தான் சொல்றான். இங்க பாருமா, நம்ம பொண்ணை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவ எதுக்கு நம்ம கிட்ட பொய் சொல்ல போறான்? அவ உண்மையை தானே சொல்லியிருக்கா, அதோட சாகுற அளவுக்கு போயிருக்கா. அப்படி இருக்கும்போது அவ எப்படிமா பொய் சொல்லுவா? நீ சும்மா இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத சரியா? என்ன ஆனாலும் சரி, ஜெனிக்கும் குருக்கும் தான் கல்யாணம், இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஐயோ என்ன இது, வெயிட்டிங்ல இருக்க சொல்லுது. கொஞ்சம் வெயிட் பண்ணடி, அப்படிதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கால் கனெக்ட் ஆயிடும். அப்பா கால் கனெக்ட் ஆயிட்டுடி. வணக்கம், நான் உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும்? சார், அது கொஞ்ச நாளா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதான் அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கு பாசிபிலிட்டி ஏதாச்சும் இருக்கா சார்? என்ன இது, இந்த பொண்ணோட வாய்ஸ் போன்ல பேசின அந்த பொண்ணோட வாய்ஸ் மாதிரி அப்படியே இருக்கு. ஹலோ சார், சார் இருக்கீங்களா? ஐ எம் ஷூர், கண்டிப்பா இது அந்த பொண்ணு வாய்ஸ் தான். ஏன்னா அந்த பொண்ணோட வாய்ஸ் என்னோட மூளையிலையும் மனசுலையும் நல்லா பதிஞ்சிருக்கு. அது அது இதே வாய்ஸ் தான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா நம்பர் இது அந்த பொண்ணோட நம்பர் இல்லையே, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, எதுக்கும் பேசி பார்ப்போம், அப்போ கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹலோ
சார் சார் லைன்ல இருக்கீங்களா? ஆ ஆ இருக்கேன். சரி ஓகே, உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகே சார், நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இந்த பொண்ணு அதே பொண்ணு தான். இது அந்த பொண்ணோட வாய்ஸ் தான். எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம கால் பண்ண நம்பர் வேற, இப்போ இவ கால் பண்ணிருக்க நம்பர் வேற. சரி ஓகே, அக்கௌண்ட் நம்பர் போட்டு பார்க்கலாம். அப்போ ஏதாச்சும் அவளை பத்தின டீட்டெயில் கிடைக்கும்ல. எஸ், ஹை, கண்டுபிடிச்சாச்சு. பேரு மீராவா? மீரா. அவ வாய்ஸ் மாதிரி அவ பேரும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதை தவிர வேற எதையுமே கண்டுபிடிக்க முடியலையே. ஐயோ சே, நமக்கு அந்த அக்சஸ் இல்லையே. ஏன்னா நம்ம நியூ ஜாயினி, கொஞ்சம் 6 மாசத்துக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் அந்த அக்சஸ்லாம் தருவாங்க. இப்போதைக்கு இவன் நேம் மட்டும் தானே காட்டுது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? பேசாம சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நம்ம காலை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட வேண்டியதான். எது எப்படியோ அட்லீஸ்ட் அவன் நேம் ஆச்சு கண்டுபிடிச்சல. இது போதும். இதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஆதி, வேலை முடிஞ்ச உடனே கால் அவளுக்கு தானே பண்ற. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? இருக்கனே. என்ன இது, இவர் பேசுற மாடுலேஷன்லாம் பார்த்தா ஃபோன்ல பேசின அவன மாதிரியே இருக்கு. அந்த ஆதி மாதிரி. ஒருவேளை இது அவனோ? சாச்சா, அப்படிலாம் இருக்காது. நான் தான் அவனை பத்தி யோசிச்சு இவர் பேசுறது அவன் பேசுற மாதிரி எனக்கு அப்படி தோணுது போல. ஹலோ, இருக்கீங்களா? ஆஹா, சொல்லுங்க சார். மிஸ் மீரா, உங்க நேம் மீரா தானே? ஆமா சார். சார், என் அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மிஸ் மீரா, உங்களோட காலை நான் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு கனெக்ட் பண்றேன். ஸோ அவங்க கிட்ட உங்க டவுட்ஸை கேளுங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்ணி வைப்பாங்க. ஓகே? ஓகே சார். ஓகே மீரா, கால் கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்க பேசுங்க. அழைத்தமைக்கு நன்றி. எஸ் எஸ் எஸ், எப்படியோ அவளோட பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பேரு மீரா. இது போதும். மீரா, எனக்கு நைட்டே உனக்கு நான் கால் பண்றேன். டேய் செலியா, என்னடா திடீர்னு கால் பண்ணி ஏதோ இம்பார்ட்டண்டா பேசணும், சீக்கிரம் வான்னு சொன்ன. என்னடா, என்ன விஷயம்? ஆமா மச்சான், ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசலாம் தான் வர சொன்னேன். அதுக்கு முன்னாடி கங்க்ராட்ஸ்டா. கங்க்ராட்ஸா? எதுக்கு? டே அப்படி நடிக்காத சரியா? கொஞ்ச நாள்ல சாருக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் இந்த கங்க்ராட்ஸ். ஏண்டா, இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நீ. ஐயோ செலியா, கேண்டா நீ வேற. டேய், இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லடா. என்ன விருப்பம் இல்லையா? டே, நீயும் ஜெனியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா 2 பேரும் லவ் பண்ணிருக்கீங்கன்னு இப்பதான்டா தெரியும். அப்படி இருக்கும்போது லவ் பண்ண போனதனாடா கல்யாணம் பண்ண போற. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன விருப்பம் இல்லைன்னு சொல்ற நீ? ஐயோ செலியா, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. டேய், ஜெனியை நான் லவ் பண்ணவே இல்லடா. அப்புறம் எங்கேயாவது அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது? குரு, போதுண்டா. நடந்துக்கு எல்லாத்தையுமே நானும் கேள்விப்பட்டேன் சரியா? இங்க பாரு குரு, ஜெனி நீயும் லவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கான ஆதாரத்தை எல்லாத்தையுமே ஜெனி காட்டுனான்னு தூரி என்கிட்ட வந்து சொன்னான். அப்படி இருக்கும்போது நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா குரு. லவ் பண்ண போனதானடா கல்யாணம் பண்ணிக்க போற. ஒருவேளை உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாச்சும் பிரச்சனைனா அதை பேசி சால்வ் பண்ணுங்கடா. அதுக்காக எதுக்குடா இப்படி அவளை எனக்கு விருப்பமே இல்லை, அவளை லவ் பண்ணல அப்படிலாம் சொல்ற நீ? ஐயோ செலியா, நீயாச்சும் நம்புடா. நான் ஜெனியை லவ் பண்ணவே இல்லடா. இதுதான்டா உண்மை. குரு, நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு நீ தப்பா நினைச்சுக்காதடா. நீயும் அறாவும் எப்படின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க 2 பேருக்குள்ளார என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்டா. ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு அது தெரியாதுல்லடா. இப்போ நீ ஜெனியை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் ஆறான்னு கூட எல்லாரும் பேசுவாங்கடா. இங்க பாருடா, அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரு உனக்கும் ஆறாக்கும் வேணாண்டா. அதனால தான்டா சொல்றேன். ப்ளீஸ் குரு, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ ப்ளீஸ். செலியா, ஆமாண்டா குரு, நீ ஜெனியை லவ் பண்ணலையா இல்லையா, இல்ல உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுடா. ஆனா தேவையில்லாம இதுல 6 பேரு ஈடுபடுதுடா. அது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லடா குரு. செலியா, என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. டேய், இன்னைக்கு உங்க அப்பா என்னை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரு. செலியா, என்ன சொல்ற? அப்பா உன்னை பாக்குறதுக்கு வந்தாரா? ஆமாண்டா, வந்தாரு. அவர் தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. ஜெனியை நீ காதலிச்சுட்டு திரும்பி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றியா, அதுக்கு காரணம் ஆறாதான்னு ஜெனி சொல்றாளாண்டா. இங்க பாரு குரு, உனக்கும் ஆறாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா மத்தவங்க அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. அதனால தயவு செஞ்சு நீ ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கோடா. உங்க அப்பா என் காலில் விழுந்து கேட்டாருடா. தயவு செஞ்சு குருவை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுன்னு. ப்ளீஸ் மச்சான், எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடா ப்ளீஸ்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் வீடியோ எண்டில் வந்து பேசியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் தான் ரெகுலராக வீடியோ போட சொன்னீங்க, பட் ரெகுலராக போட சொல்லிட்டு யாருமே பார்க்கல. இப்போ நான் ரெகுலராக வீடியோ போடட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அண்ட் என்கிட்ட ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஆமாங்க, ஆக்சுவலாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட் பண்ணினா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. அண்ட் மற்ற பேர்ஸ், அதாவது எழில் காவியா, அதுக்கப்புறம் ஆதி மீரா, இவங்க ட்ராக்லாம் நீங்கள் என்ன எடுத்துகிட்டே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். சிஸ்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வேணும்னா ஸ்டோரி வந்துட்டு ஸ்லோவாக மூவ் ஆகியிருந்திருக்கலாம். பட் இனிமே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும். அண்ட் நீங்கள் கேட்குறது சரிதான். எழில் காவியா அப்புறம் ஆதி மீரா இவங்க ட்ராக்லாம் எடுத்துகிட்டே வர மாட்டேங்கிறீங்க, அவங்க ஸ்டோரிலாம் என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எழில் காவியாவாக இருக்கட்டும் அண்ட் ஆதி மீராவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே 2 ட்ராக் இருக்குது. இவங்க ஸ்டோரியை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல ஒரு ட்ராக்கு, அதாவது குரு ஜெனியோட மேரேஜ் ட்ராக்கு. ஸோ இந்த ட்ராக் வந்துட்டு அப்படியே அதோட கிளைமேக்ஸ் என்னன்னே உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஸோ நான் ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழில் காவியா ட்ராக்கை வந்து எடுத்துகிட்டு வருவேன். பிகாஸ் எழில் காவியா ட்ராக் வந்து ரொம்ப பெரிய ட்ராக்கு. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஏன்டா இதை எடுத்துகிட்டு வந்தாங்க, இதுக்கு அவங்க எடுத்துகிட்டு வராமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தான் அந்த ட்ராக் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு பார்ட்டாக முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தான். அப்பப்போ எழில் காவியாவை ஸ்க்ரீனில் காட்டுவேன், அப்பப்போ ஆதிமீரா வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து காட்டுவேன். ஸோ அவங்க ட்ராக்குள்ளலாம் நான் என்ன போகவே இல்லை. ஸோ அவங்க ட்ராக் நான் தான் சொல்கிறேன்ல, எல்லாரோட ட்ராக்குமே டிஃப்ரெண்டாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக எனக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னால் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் மனம் விரும்புதே ஸ்டோரியை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. பட் வந்து என்னென்னா இப்போதைக்கு எனக்கு மைண்ட் சரியில்லை. பிகாஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ வியூஸ் நமக்கு நல்லா போணுச்சு அப்படின்னா நமக்கு ரெகுலராக வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு தோணும். வியூஸ் வந்து போகலை அப்படிங்கும்போது மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, அதுதான் வந்து உண்மை. ஸோ அந்த மைண்ட் அப்செட்டோட, அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ அதனால் ரெகுலராக வீடியோ கொடுக்க முடியுமா இல்லையானு என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ பார்ப்போம் என்னென்னு. இஃப் இன் கேஸ் வியூஸ் நல்லா போச்சு அப்படின்னா எனக்கு தானாகவே ஒரு எந்தூசியாஸ்டிக் வந்துடும், நம்ம வந்து ரெகுலராக வீடியோ கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. பார்ப்போங்க, அது எப்போ வருது என்னென்னு தெரியலை. அண்ட் ஓரளவுக்கு நான் இந்த மைண்ட் அப்செட்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னா ரெகுலராக வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் ரெகுலராக வீடியோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். மேக்ஸிமம் வந்துட்டு நான் இனிமேல் மார்னிங்கே வந்துட்டு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் மனம் விரும்புதே வந்துட்டு மார்னிங் தான் வந்து வரும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். உங்ககிட்ட அதை தான் கேட்பேன், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நிறைய ஸ்கிப் பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணுறதுனால தான் எனக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டோரி இதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்க போகுது. ஸோ பரபரப்பான கதைக்களங்கள் நிறைய வந்து இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே ஏகப்பட்டது இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் ஸ்லோவாக மூவ் ஆனிச்சுன்னு சொன்னீங்களோ எல்லாருமே அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. கண்டிப்பாக ஐ ஹோப் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவீங்க ஸ்டோரி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ட்டுன்னு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எபிசோட பற்றி கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நான் பேசினதில் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் வந்து சொல்லுங்கள். அதை நான் வந்துட்டு மாற்றிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.